நமக்கும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறதே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் 17 லட்சம் வாக்குகள். கடந்த முறை 3% நாம் வெற்றி பெற்றோம். இப்போது கூட தாமக 10 தொகுதியில் 1000 ஓட்டு 2000 ஓட்டுல தோற்றிருக்கிறார்கள். திமுக ஒரு ஓட்டிலிருந்து 2000 ஓட்டுகளாக 27 தொகுதியிலே நாம் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். திமுக கடந்த 9ஆம் தேதி மட்டும் முதல் தேர்தலில் 9ஆம் தேதி மட்டும் தேர்தல் நடந்திருக்குமானால் நாம் ஆளுங்கட்சியாக நிச்சயமாக வந்திருக்க முடியும். அந்த 15 நாட்களுக்குள்ளாக ஒரு அலை வீசுவதை போல கடைசி 3 நாட்களுக்குள்ளாக அப்படி ஒரு மாறுதல் தமிழ்நாடு முழுவதும் மாறுதல் வந்துவிட்டது. ஒரு காலத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என்ற நிலை மாறி இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு நமக்கும் நாங்கள் எப்போதும் நம்மோடு போட்டியில இருக்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது. திருச்சியிலே பார்த்தால் தமிழ்நாடு முழுவதும் எம்ஜிஆர் அலை வீசியது. அப்படி எம்ஜிஆர் வெற்றி பெற்ற போது இங்கு 2-3 தொகுதியில நாம் வெற்றி பெற்றோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தொகுதியில தொடர்ந்து அறிவியல 2-3 முறை வெற்றி பெற்றிருக்கிறோம். திருப்பூர் வெற்றி பெற்றிருக்கிறோம், கிழக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தால் 17 தொகுதியில 2 தொகுதியை தவிர அத்தனை தொகுதியில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். கடந்த தேர்தலில் எல்லா தொகுதியிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போது ஒரு சிறிய ஒரு நம்ம ஆளுங்களுக்கும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து விட்டோம். இதை எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு தூரம் வருவார்கள், இவ்வளவு தூரம் முதலிலே அவர்கள் கணக்கு சர்வே எடுத்து பார்க்கும்போது 10%, 15% என்று இருந்தார்கள். கடைசியில் வருகிற போது 20% வாங்குவார்கள் என்று சொன்னார்கள். கடைசி 2 நாட்களுக்கு முன்னாக 27-28% என்று சொன்னார்கள். அது இறுதி நாட்களில் 30-35% வந்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற 30%, 32% என்று சொன்னால் அதுக்கு சரிசமமாக ஈடாக அவர்கள் வந்து விட்டார்கள். இதுதான் நிலைமை. அவர்கள் கையாண்ட தந்திரம் மிகப்பெரிய தந்திரம். நம்முடைய தலைவர் அவர்கள் பேசுகிறது சொன்னார், இன்ஸ்டாகிராமில் வைத்து அதை ஒரு கூட்டு என்ற ஒரு இதன் மூலமாக நேரடியாக குடும்பத்துக்கு கொண்டு சேர்த்து அவர்கள் மூலமாக வாக்கை பெற்றுவிட்டார்கள். நாம் அவர்களை ஒரு எதிரியாக கருதவில்லை. நாம் அதிமுகவை பார்த்து நாம் இவர்களைதான் பார்த்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் தவிர அவர்களை பற்றி கவலைப்படாமல் நேரத்தில் இடையிலே அவர்கள் வெற்றி பெற்று வந்து விட்டார்கள்.